2ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து ரெடியா வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாசிங்க. ஆமென். சொல்லுமா? கர்த்தர் தாமே எங்கள் ஆராதனையை ஆசீர்வதித்து நடக்க நன்றுகா ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு இருந்து அசைவாடுங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை இன்னும் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, நாங்கள் பெண்டிகாஸ்டல் பிலீவர்ஸாக இருக்கிறோம். இதனுடைய நோக்கத்தையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் அறிந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். உடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபைத்தாரும். அடிமையை மறைத்து வெளிப்படும். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த பெந்தகோஸ்தே அப்படி என்பது ஒரு விசேஷித்தமான பண்டிகை. நாம் எப்படி ஈஸ்டர் கிறிஸ்மஸை கொண்டாடுறோமோ அதைவிட முக்கியமானது தான் இந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவல். இன்னைக்கு நமக்கு இருக்கிற எல்லா பெண்டிகாஸ்டல் சபைகளும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரிவைவல்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த பெண்டிகாஸ்டல் என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டதை தான் சபைகள் இதை பெந்தகோஸ்தே அனுபவம் என்று கொண்டாடுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இது அறுப்பின் பண்டிகையாய் கொண்டாடப்பட்டது. 50வது நாள் அறுப்பின் பண்டிகை தேவனுக்கு முதல் தரத்தை கொடுத்து நடத்தப்படுகிறது. அது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அது ஒரு ஆவியின் அனுபவமாய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று 50வது நாள் அப்போஸ்தலர் நடப்பு. இதுதான் அடையாளம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உலகத்திலே ஊற்றப்பட்டதுக்கு சரித்திரம் தான் இந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவல். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாடு முதல் பலனை தேவனுக்கு கொடுக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட ஒரு அனுபவம், சபை உருவாக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். ஆமென். அதனால நம்மள பெண்டிகாஸ்டல் விசுவாசின்னு சொல்றதுல ஏன் நம்ம பெருமைப்படணும் அப்படின்னா, ஆவி ஆனவர் ஊற்றப்பட்ட ஒரு தருணம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த பரிசுத்த ஆவியிலே நாம் பலப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய தேசத்திலே 1906 16 நாட்களிலே இந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவல் நம்முடைய உலக அனைத்திலும் அறியப்பட்டது ஒன்று. அதில் ஒன்று தான் நம்முடைய அசம்பிளி ஆஃப் காட். இன்னும் அதிகமான திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது பெண்டிகாஸ்டல்ல. டிபிஎம், சிபிஎம், இப்படி எல்லா பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸும் உருவான ஒரு நாள் தான் 1906 or 1916 பிட்வீன் டைம்ல 100க்கும் மேற்பட்ட பெண்டிகாஸ்டல் சபைகள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது. அதில் ஒன்று தான் நம்முடைய அசம்பிளி ஆஃப் காட். அதில் நிறைய உடைக்கப்பட்டு பின்மாற்றமாக போய் இல்லாமல் போயினது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபைகள் வளர்ந்து கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு நாள் தான் இந்த பெண்டிகாஸ்டல் சண்டே. கிறிஸ்து பரமேறி போன உடனே ஒரு நிசப்தம் அதிகமாய் பரவின காலத்திலே அவர் சொல்லிட்டு போனார், நான் போறேன், நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்ப தேற்றவாளன் அனுப்பப்பட்டு இந்த தேசம் முழுவதும், அகில உலகம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளதான் இந்த பெண்டிகாஸ்டல் சண்டே என்று நீங்க எல்லாருமே அனுசரிக்கிறாங்க. இது சபைகளினாலோ அல்லது பாஸ்டர்களாலோ உருவாக்கப்பட்டதல்ல. ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளை தான் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது எந்தவித ஸ்தாபனமோ எந்தவித பாஸ்டர்ஸோ எந்தவித சரித்திரமோ இதை உண்டாக்கல. இயேசு இந்த உலகத்திலே ஊற்றப்பட்ட நாள் தான் சரித்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசுவை நாம் அடைவதற்கு ஒரு வழியாய்த்தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் வெற்றி உள்ள வாழ்க்கையை துவங்குறதுக்கு அடிப்படை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதுல அநேக மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா ஆவியான ஊற்றப்பட்டது உண்மை. ஆவியான ஊற்றப்பட்டதுல எந்த மாற்று கருத்தையும் யாரும் இருக்கக்கூடாது. அதனால தான் நாம பெண்டிகாஸ்டல் விசுவாசியா இருக்கிறோம். இந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போகாமல் நம்மால வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே ஒரு விசுவாசி நடத்தப்படாமல், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தரமானவர்களாய் நம்மால மாற முடியாது. ஆமென். நம்ம உலகத்துல அநேக தரங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரே தரம் என்னன்னா, ஆவியானவர் நம்ம இடத்துல ஊற்றப்பட வேண்டும். அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல தரமான ஒரு வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதனாலே நாம்
நமக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் உருவாக்கி தருகிறார் என்பதை நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற வேண்டாத பயங்களை நாம் புறம்பே தள்ளுவதற்காக அவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் நாம் இந்த நாட்களிலே அதிகமான பயங்கள் அநேகர் வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆமென். நம்ம பயந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னமோ பேச போறேன். அல்லேலூயா. அநேக காரியங்களே நம்ம பயப்படுவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆமென். அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு நோக்கம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற வேண்டாத பயங்களை புறம்பே தள்ளுவதற்காக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நமக்குள் வருகிற பயத்தை அவர் அகற்றி போடுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இதுக்கு அடையாளமாய் பேதுருவை நம்ம பார்க்கலாம். பேதுரு இந்த உலகத்தில் இருக்கும்போது தைரியசாலி. ஆனா ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர் கூட இருக்க வரைக்கும் ஒரு பலமுள்ளவனாய் காட்டினான், ஒரு பலசாலியா காட்டினான். ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இப்படி, நான் இதை பண்றேன் அப்படி பண்ணுவேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட நேரம் வரும் பொழுது ஆமென், அவன் பயந்ததை நம்ம பார்க்கிறோம். அவன் அதோட ஹோல்ட் ஆயிட்டான். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா இது நடக்கும். இல்ல இல்ல ஆண்டவரே, எத்தனை பேரை நான் பார்த்துட்டேன், பார்த்துடலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாவீரனா இருந்த பேதுரு, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட உடனே அவரா எனக்கு தெரியாது, அவரா யாருன்னே தெரியாதுங்க. இல்ல நான் உன்னை பார்த்திருக்கிறேன், ஏங்க நான் அவரை பார்த்தது கூட இல்லைங்க. 3வது, உன் பேச்சு ஒத்து போயிருக்குது. ஆமென். உன் பேச்சு எப்படி இருக்குது? ஆமா. அவன் சொல்லிட்டான், சத்தியமா சொல்றேன் எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது. ஒரு கட்டம் வரும்போது நாமளும் அப்படிதான் மாறிடுறோம். சத்தியமா சொல்றேங்க எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க. அப்போ ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ள, ஏன் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நான் செத்துருவேனோ, நான் போயிடுவேனோ, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது என்ற பயத்துல அவன் தன்னை ரட்சித்த தேவனை மறுதலித்தான். ஆமென். ஒரு பயம் அவனை சூழ்ந்தது. அதனாலதான் அந்த நேரத்தில் அவன் விலகி போனதை பார்க்கிறோம். அவன் கர்த்தர் மரித்த உடனே அவன் மீன் பிடிக்க போனதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்ப எப்ப அவன் திரும்பி வர முடிஞ்சதுன்னா, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துல தான் வர முடிஞ்சது. கர்த்தர் திருப்பி எல்லாரையும் ஒன்னா கூட்டினார். பெந்தெகோஸ்தே நாள் வரும்பொழுது எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுக்கப்புறம் தான் அவன் தைரியமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். அதே ரோம சாம்ராஜ்யம் தான், அதே யூதர்கள் தான், அதே பரிசேயன் தான், அதே சதுசேயன் தான், அதே நியாயப்பிரமாணிகன் தான். அப்போ அவனுக்குள்ள இருந்த பயம், அப்பயாவது இயேசு கூட இருந்தார். அப்போ அவனுக்குள்ள வந்த பயம் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அதே அவர்கள் மத்தியிலே பகிரங்கமா எழுந்து பிரசங்கம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அதனால்தான் முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். எங்க பயந்து ஓடினானோ, எங்க தன்னை கொண்டுடுவாங்களோ, என்ன தன்னை ஏதாவது செஞ்சிருவாங்களோ பயந்து ஓடின அதே பேதுரு தான் அத்தனை பேருக்கு முன்பதாய் பயப்படாம நின்று பிரசங்கம் பண்ணான். ஆமென். எதனால? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்ததுனால. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற வேண்டாத பயத்துக்கு விடுதலை. ஆமென். உங்களுக்குள்ள தேவையில்லாத பயங்கள் மாற வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள நீங்க போகணும். சபைக்குள்ள வருகிற தேவ பிள்ளைகள், உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் தேவையில்லாத பயங்களை என்ன பண்ணாதீங்க, கொண்டு போகாதீங்க. ஏன்னா எதிர்காலம் அவர் கருத்துல இருக்குது, உங்க வாழ்க்கை அவர் கருத்துல இருக்குது. ஆமென். நம்ம நல்லா படிக்கிறோம், ரைட் வச்சுக்கோங்க. படிக்கிறதுனால மட்டும் என் வாழ்க்கையே முன்னேற்ற முடியாது. படிப்பு என்பது எனக்கு ஒரு நாலேஜ், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஃபியருக்கெல்லாம் நம்ம விலங்கி பாதுகாத்துக் கொள்ளணும்னா நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுக்கணும். ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன்? இல்ல ஆண்டவரே நீர் இருந்தா நான் வாழ்வேன். ஆமென்.
அவர் எனக்குள்ள இருந்தா என் பயத்தை என்னால புறம்பே தள்ள முடியும். ஆமென். பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத பயம், நீ அவ்வளவுதான் இது சரிப்பட்டு வரமாட்ட, நீ அவ்வளவுதான் தாண்ட மாட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா நமக்குள்ள ரெண்டு குரல் கண்டிப்பா கேட்கும். ஒருத்தன் நம்மளை தாழ்த்திக்கிட்டே இருப்பான், நீ சரிப்பட்டு வரமாட்ட. அப்போ அந்த ஆவியானவர் இருந்தார்னா அப்படி லேடி பிடிச்சிட்டு வந்துடும். எத்தனை பிள்ளைங்க ஏன் தற்கொலை பண்ணுது? இதனாலதான். அந்த நேரத்துல எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு தெரியல. நிறைய பிள்ளைங்க தற்கொலை பண்ணி செத்துருதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே விடுதலை, பரிசுத்த ஆவியானவரை பெறணும். ஆமென். அவர் நமக்குள்ள வந்தார் அப்படின்னா வேண்டாத பயங்களுக்கெல்லாம் நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார். நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. அவர் என்ன வச்சிருக்கா அப்படிதான் ஓட போறோம். தேவையில்லாத பயத்தை கொண்டு போறதுனால நம்ம தான் தடைப்பட்டு நிப்போமே தவிர வேற ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போ அவரை ஸ்தோத்திரம் குறித்து சொல்லுவதற்கு, ஆமென், பயப்பட்ட ஒரு மனுஷன், விலகி ஓடின ஒரு மனுஷன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஓடின ஒரு மனுஷன், ஆனா அத்தனை ஜனத்துக்கு முன்பதாய் பகிரங்கமா குற்றம் சாட்டுறான். உன்னாலதான் இயேசு செத்தார், நீதான் சிலுவையில அறைஞ்ச, நீதான் ஒப்பு கொடுத்த, நீதான் காரணம். அன்னைக்கு சொல்ல பயப்பட்ட மனுஷன் அன்னைக்கு சொன்ன உடனே ரட்சிப்பு வந்துருச்சு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நாம் பயந்து முன்னேறாத இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அந்த பயத்தை உடைச்சு கொஞ்சம் வந்துட்டா கர்த்தர் நம்மை கொண்டு செய்யற எல்லா வச்சும் கர்த்தர் செய்வார். ஆமென். வேண்டாத பயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விலகி பாதுகாத்துக் கொள்ளணும். இதற்கு அந்த ஆவியான நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறார், பயம் உள்ள ஆவி. ஆமென். ஒரு சிலத்துல இந்த பயம் என்ன தெரியுமா பண்ணும்? பிசாசு ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுத்துரும். பயமும் ஒரு வித ஸ்பிரிட் தான். எல்லாத்துக்கும் பயப்பட்டு இருக்க கூடாது. தேவனுக்கு பயப்படுங்க, அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு பயப்படுங்க, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு பயப்படுங்க. எது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது ஆகிடுமோ, அது ஆகிடுமோ கூடாது. அப்படி தடுக்கிறது என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற வேண்டாத பயம். ஆமென். தேவையில்லாத குறித்த பயம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நிறுத்திடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா பாருங்க, இவன் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஆமென், தன்னை கொன்று விடுவானோ, நான் மரிச்சிருவேனோ என்ற பயத்திலிருந்து விடுதலையானது எப்போ? ஆவியான ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான். ஆமென். அவன் மன்னிப்பு கேட்டான், ஆனா அப்ப பயன்பட முடியல. புரிஞ்சுங்களா? மன்னிப்பு கேட்ட உடனே பயன்படல, 50 நாள் ஆச்சு பயன்பட. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படணும். ஏன்னா அது வரைக்கும் பரிசுத்த ஆவியான பகிரங்கமா எங்கேயும் கொடுக்கப்படல. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் ஆவியானவர் எழுப்பினார். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் ஆவியான அனுபவம் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். அதுக்கு எந்த வித கண்டிஷன்ஸ் கிடையாது, எந்த வித குவாலிட்டி கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே நீர் எனக்கு தாரும். இதுக்கு தனிப்பட்ட முறையில கூட்டங்கள் வைக்கப்படும், நல்லதுதான். ஆனா அந்த கூட்டத்திலும் பெறாத நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பயம். ஐயோ எனக்கு கிடைச்சிருமா, நான் அதை பெற்றுக்கொள்வேனா? பாவத்தை குறித்து பயம். நான் பாவம் செய்யறேனே, எனக்கு எப்படி கிடைக்கும்? வேண்டாம். ஏன் தேவையில்லாத பயம்? அவர் பாவத்தை மன்னிச்சுட்டாரே. அபிஷேக நேரத்துல ஒவ்வொரு கூட்டத்துல நான் நின்று பாக்குற நோக்கம் தெரியுமா? பிள்ளைங்க பயப்படும். இல்ல எனக்கு அபிஷேகம் எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் எப்படி பெற போறேன்? இது எனக்கு சாத்தியம் இல்லையே, நான் அப்படி பண்றேன். பரவாயில்ல விட்டுடு. அதோட கர்த்தர் மன்னிச்சார். உன்னை எப்ப உள்ள வந்தியோ அன்னைக்கே உன்னை கர்த்தர் மன்னிச்சார். பரிசுத்த ஆவி நடத்துதலுக்கு நீ ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியை பெறாத வரைக்கும் நமக்கு போராட்டம் அதிகமா இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றா அந்த போராட்டத்தை அவர் ஹேண்டில் பண்ணுவார். நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. எப்பவுமே நம்ம ஹேண்டில் பண்ணா பிரச்சனை. நான் நல்லா கஷ்டப்பட்டு நிறைய பாடத்தை கத்துக்க வச்சார். நான் ஹேண்டில் பண்ண பிரச்சனை நிறைய வந்தது. எப்போ நீங்க பண்ணுங்கன்னு விட்டனோ அப்பத்திலிருந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஆமென். நமக்கு எல்லாம் தெரியும் தான், ஆனா நமக்கு ஹேண்டில் பண்ண கூடாது. புரியுதுங்களா? நம்மளுக்கு குடும்பத்தை ரொம்ப நல்லா தெரியும், ஆனா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆண்டவரே என் குடும்பத்தை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஒரு வேலையில பிரச்சனை, நமக்கு நானே இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியும். இல்ல ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம் நீங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னா ஏதோ ஒரு கர்த்தர் கிரியை அங்க நடத்துவார். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் தான், தெரிஞ்சதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். ஆவியானவர் அந்த இடத்துல ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, மறுதலித்த ஒருத்தன் வாழ்க்கைய சாட்சியா ஏன் மாத்த முடிஞ்சதுன்னா அவனுக்குள்ள வந்த ஆவியானவர். ஆமென். இங்க நம்ம ஒரு சில மறுதலிச்சவங்களா இருக்கலாம், ஆனா மறுதலிச்ச நீங்க சாட்சியா வாழ கர்த்தர் உதவி செய்வார். எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்குள்ள வரணும். ஆமென். பரவாயில்ல, மறுதலிச்சா ஒரு பிரச்சனை கிடையாது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் சாட்சியா மாத்துவார். ஒப்பு கொடுக்காதவருக்கு சாட்சியா மாற முடியாது. பரிசுத்த ஆவி பெறாதவருக்கு சாட்சியா மாற முடியாது. நாம மறுதலித்தது உண்மைதான்,
ஆமென். உண்மைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எப்போ ஆண்டவரே நான் தான் பண்ணேன், எனக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை தாங்கன்னு சொல்லி ஒருமனப்பட்டு கூடுனாங்களோ அப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிங்கன்னா ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இருக்க போராட்டத்தை நம்மால பார்க்க முடியும். வாசிங்க 8:6 வாசிங்க. ஆ 9. ஆ ஆ ஆ ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அந்த மாம்சம் நம்ம தேவனுடைய ஆவியோடு கூட கனெக்ட் பண்ண விடாது. அல்ல பவுல் சொல்றான், மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுது. இந்த போராட்டத்தை ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கிறது போல தோணும். எப்ப தெரியுமா? மாம்சத்துல இருக்கும்போது. ஆனா நீங்க ஆவியோடு கனெக்டிவிட்டி ஆயிட்டீங்கன்னா, அந்த லீடிங்குள்ள போயிட்டீங்கன்னா அதை அழகா ஹேண்டில் பண்ணலாம். ஆமென். அதை ஹேண்டில் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. அப்ப ஆவியான அனுபவம் வந்தா தான் நமக்குள்ள சமாதானம் வரும். ஆவியானுடைய அந்த நிரப்புதல் வந்தா தான் நமக்குள்ள மாற்றத்தை நம்மால பார்க்க முடியும். நம்ம ஒரே மனுஷன் தான். ஆனா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த பிறகும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது பிறகும் உங்களுக்குள்ள மாற்றத்தை நீங்களே பார்க்க முடியும். இன்னொருத்தன் பார்த்து சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க கண்ணே பத்தர் பார்க்க வைப்பார். ஆமென். உங்க பேச்சு மாறி இருக்கும், உங்க செயல் மாறி இருக்கும், உங்க நடவடிக்கை மாறி இருக்கும், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறி இருக்கும், உங்களுடைய எல்லா காரியமும் மாறி இருக்கும். மாறி இருக்கணும். இல்ல அப்படின்னா இன்னும் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரல. ஆமென். அதான் உண்மை. ஒருவேளை வந்துட்டு திருப்பி போயிட்டு இருப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்கு தெரியுது நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அதே போல போனதுக்கு அப்புறம் நமக்கு நல்லா தெரியும் நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. இதை அறிந்து கொள்ளுற விசுவாசம் இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். ஆமென். அவர் இருக்கும் பொழுது நடத்துகிற கிரியை ஹேண்டில் கரெக்டா பாருங்க. அப்போ எனக்குள்ள ஏதோ நடக்குதுன்னா அப்ப அந்த நான் செஞ்சதை செய்யலைன்னா எனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்து பரிசுத்தமானவர். நம்ம பரிசுத்தத்திலேயே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அவர் தேத்திக்கிட்டே நடப்பார். ஒரு கட்டத்துல பாவம் வரும்பொழுது உணர்த்துவார், எச்சரிப்பார், கண்டிப்பார். தொடர்ந்து அல்லது நடத்த முடியும் அப்படின்னா அவர் வெளியே போயிடுவார். ஆமென். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள இடத்துல அவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பயமுள்ள ஆவிதான் அநேகர் பிசாசு பிடிக்கிறதுக்கு வழி. அது நிறைய பேருக்கு ஏன் பிசாசு பிடின்னு சொன்னால அதுக்கு என்ன வழி தெரியுமா? பயம். பிசாசுக்கு பயப்படாதீங்க. அவன் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பயந்தவங்க எல்லாம் வாயில இருந்து ஆமென் வரல பத்தியா? ஆமென். அது கொல்லி வாய் பிசாசோ, குட்டி பிசாசோ, எந்த பிசாசோ, ஆமென். அந்த பிசாசுன்னு ஒன்னே ஒன்று சொல்லிட்டாரு இல்லையா? நம்ம ஆளுங்க தான் அதுக்கு என்ன வச்சிட்டாங்க? கொல்லி வாய் பிசாசு, குட்டி சாத்தான், மரத்துல தொங்குது, கிளையில தொங்குது, வீட்டுல தொங்குது. பைபிள் அப்படி எதுவும் கிடையாது. பிசாசு. ஆமென். அவன் பழைய பாம்பாகிய பிசாசு. அல்லேலூயா. அப்படிதான் பைபிள்ல பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவன் ஏதாவது பண்ணிடுவானோ, என் வாழ்க்கை அழிச்சிருவானோ, என் குடும்பத்தை சேதப்படுத்திடுவானோ, அந்த பயம்தான் தொடர்ந்து அதை செய்யறதுக்கு வழிவாசல் உண்டாக்கும். நீங்கள் தேவ பிள்ளையா இருக்க கற்றுக்கொண்டீர்களே ஆனால் அந்த பிசாசின் வல்லமைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் வேலை என்ன? உன்னை அழிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவான், உடனே பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிடும். நீ ஆவில இருந்தீனா என்னை திருப்புறத தெரிஞ்சுக்கலாம். ஆவில இல்லைன்னா ஆவியானவருடைய அந்த நடத்தத்துக்குள்ள இல்லாதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு பயப்படவே கூடாது. ஆமென். பிசாசுக்கு பயப்படவே கூடாது. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. நீங்க அவனுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவான். ஐயோ வந்துருமோ, ஐயோ வந்துருமோ, செத்து போனால் உள்ள வந்துருமோ, ஆமென், படையில போட்டு வச்சிருவோமோ இல்லையா, ஏன்னா கொளுத்தி வச்சிருவோம், எல்லாம் வந்துடும். இந்த பயம்தான் விசுவாசிய விக்கிர காரத்துக்குள்ள தள்ளுது. அல்லேலூயா. ஏதாவது பண்ணி வச்சிடணும். இல்ல நம்ம பாட்டுக்கு மெழுகுவத்தியாவது கொளுத்தி வச்சிடணும். விலை கொளுத்தினா திட்டுவாங்க, மெழுகுவத்தி கொளுத்திடலாம். ஆமென். பாருங்க, இதுதான் பயம். இந்த பயத்துல ஏதாவது பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அவன் பாசத்துல படையல் போடலாம், அவன் பயத்துல போடுறான். வீட்டுக்கிட்ட வந்து ஏறிக்கிற அச்சரிக்கிற போது
சாப்பிட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்களே அப்படின்னு. ஆமென். அதான் உண்மை. பயம்தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமென். ஏன் இருக்கும்போது நீ ஒழுங்கா பார்த்ததுன்னா பயம் வந்திருக்குமா? சொல்லு பாப்போம். இருக்கும்பொழுது அம்மாவையோ மாமியாரையோ யாருன்னா ஒருத்தர் ஒழுங்கா பார்த்திருந்தா உனக்கு பயம் வந்திருக்காது. ஏன் பயம் வந்துச்சு? ஐயோ அந்த பொம்பளை இருக்கும்போது என்ன பண்ணோம், செத்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து என்ன ஆடி போகுது பாரு, என்ன போட்டு வச்சிரு. ஆமென். அந்த பயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. செத்து போனவங்க பூமிக்கு வரப்போறது கிடையாது. ஆமென். செத்து போனவங்க வாழ்க்கை செத்துதோட முடிஞ்சு போச்சு. அவன் பேரை வச்சு ஜோசியம் பார்க்க போயிட்டு, ஆமென், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, இதுதான் பயம். பயத்துல தான் பண்றாங்க, பாசத்தெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நீங்க வேணா கேட்டு பாருங்க, ஏமா எல்லாம் பண்றீங்க? எங்க நைட்டு வந்துருவாருங்க, கதவு சாத்திட்டு ஓடி போயிடும் வேற வீட்டுக்கு. எல்லாம் போட்டு வச்சுட்டு கதவு டாப்பால் போட்டு அத்தை வீட்டுல போய் பத்துப்பாங்க. பயத்துல மட்டும்தான் அதெல்லாம் நடக்குதே தவிர பாசத்துல நடக்கல. பாசத்துல இருந்திருந்தா இருக்கும் பொழுதே அந்த சாப்பாடை போட்டிருக்கலாம், இருக்கும் பொழுதே எல்லாம் பண்ணிருக்கலாம், இருக்கும் போதே பாத்துருங்க. ஆமென். போனதுக்கு அப்புறம் நீ என்ன அழுதாலும் போனது வரப்போறது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, இருக்கும் பொழுதே நீ பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீ போனதுக்கு அப்புறம் அழுதாலோ மாண்டாலோ புரண்டாலோ வரப்போறது கிடையாது. ஆமென். அவங்களுக்கு செய்யறதுக்கு நீ பேய்க்கு தான் செய்யற. ஆண்டவர் இது எங்கேயும் அனுமதிக்கவே இல்லை, பார்த்தீங்களா? ஆமென். அதனால தான் மோசே சரீரத்தை ரொம்ப நாள் கேட்டு போறான், கர்த்தர் காட்டவே இல்லை. எங்க வச்சார் ஆண்டவர்? மோசே எங்க வச்சார், எங்க வச்சார்? இந்நேரத்துக்கு நான் மோசே தெய்வமாக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் மோசே ஆபிரகாம் சொன்ன போது யூதர்களுக்கு கோபம் வந்தது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார்ல, நீ நான் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருக்கிறேன் ஆண்டவர் சொன்ன போது அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு மேலானவரா நீர்? ஏன்? அவன் இன்னும் அந்த சடங்காச்சாரத்துல இருக்கிறான் போய். ஆமென். அப்ப தேவையில்லாத பயம் பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் இருக்குதுதான். மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, செய்வனி இருக்குது, சூனியம் இருக்குதுதான். ஆனா நீங்க என்னாலும் பயப்படக்கூடாது. ஆமென். ஏன்னா தேவன் சொல்ல அவனுக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல. என்ன கொடுக்கல? ஆமா, நீயே எடுத்து ஜெபம் பண்ணி தூக்கி போடு, ஒண்ணு நடக்க போறது கிடையாது. இதுக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு என்ன பண்ணாதீங்க. அப்ப எப்பதான் நீங்க கத்துக்க போறீங்க? அல்லேலூயா. அதுக்கு ஒரு உபவாச ஜெபம். எங்க வீட்டுல ஏதோ பண்ணிட்டாங்க, ஒரு உபவாசமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்னைக்கு தான் அதெல்லாம் பண்ண போறீங்க? ஆண்டவர் சொன்னார், விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்களாம்? சர்ப்பங்களை மிதிப்பார்கள், தேள்களை நசுக்குவார்கள், சாபக்கு எதனா ஒன்றிய சேதப்படுத்தாது. ஆமென். இதெல்லாம் பண்ண வேண்டிய விசுவாசி தான் நீங்க என்ன பண்ணுது? இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்குது. ஐயோ ஏதோ பண்றாங்க, ஏதாவது பண்றாங்க, இவங்கிட்ட போனா ஏதாவது பண்றான், இவனை பகைச்சிட்டு ஏதாவது பண்ணிடுவான். அவன் தான் பயப்புண்ண, உன்னை பார்த்து அவன் தான் உன்னை பார்த்து பயப்புண்ண. இவன் சர்ச்சுக்கு போறவன் இவங்கிட்ட வச்சுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம பயப்படுறோம் பாரு, அவன் மந்திரம் மந்திரம் பண்ற போறான், அதை நம்பிட்ட பத்தியா அவன் பண்ணிடுவான்னு. அதுதான் நமக்குள்ள இருக்கிற பயம். அவன் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது குறித்து தேவையில்லாத பயத்தை எடுத்து போடுங்க. என்ன வேணா செய்யட்டும், நீ ஒழுங்கா ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்திருந்தினா இது எதை ஒண்ணு சேதப்படுத்தாது. ஆமென். நீ ஏன தானா எவன செத்தான் வாழ்ந்தனா எல்லாம் நீ மாட்டிப்ப. அதனாலதான் அநேகர் பிசாசு பிடியில மாட்டிக்கிறது. எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு சிலத்துல போராட்டம் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, இது என்ன ஒன்னும் சேதப்படுத்தாது. ஆண்டவரே நீ என்னை மீட்டு வர உதவி செய்வீர் ஆண்டவரே, ஜெபம் பண்ணி பாருங்க. நீ கொஞ்ச நாள் பண்ற ஜெபத்தை மெய்யாகவே விடுதலை. ஆமென். அப்போ இதெல்லாம் விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு அடையாளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப தேவையில்லாத பயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ள வைத்து கொண்டு வாழக்கூடாது. எதை குறித்தும் பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட. ஆமென். கர்த்தருக்கு பயந்தா எல்லாமே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் பயம் இல்லாம வாழ்ந்தாதான் இதுதான் நமக்குள்ள நம்ம மேல வந்து எல்லாம் ஆளுகை செய்யும். ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு பயந்துட்டா போதும், எல்லா வருஷத்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாருங்க, இப்ப தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படவும் நடத்தப்படவும் வேண்டும். பயத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும். அது உங்களுடைய விசுவாசத்தில் இருக்குது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் நான் ஊன்றா மட்டும்தான் இருந்து வெளியே வர முடியும். இரண்டாவது, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும், நீங்கள் நிரப்பப்படுகிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும்.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்மை நிரப்பி வழிநடத்தும் அவரிடம் வாழ்க்கை என்ன பண்ணணும்? நாம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களிலே அதிகமான பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த நிரப்புகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களிலே நாம் தினந்தோறும் அத ஒரு ஆக்டிவிட்டியா மாத்திடணும். தினந்தோறும் எப்படி 3 வேளை சாப்பிடுறோமோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டியா நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை மாத்திடணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆவியில் நிரப்புகிற அனுபவம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, ஆவிக்குரிய காரியம் தினந்தோறும் பழக்கம்னா துதி தினந்தோறும் இருக்கணும், ஸ்தோத்திரம் தினந்தோறும் இருக்கணும், நன்றி பாடல் தினந்தோறும் இருக்கணும், கர்த்தரோட ஆவியின் அனுபவம் தினந்தோறும் இருக்கணும். ஆமென். அதுலதான் ஒரு நிரப்புதல் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரோடு கூட ஒரு ஃபுல்ஃபில்னஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ அநேகர் நான் எழுந்து போனதை பெற்றுக்கிட்டேன் ஏன் சொல்றாங்கன்னா அந்த கண்டினியூட்டி கிடையாது. ஆமென். இன்னைக்கு அநேகர் ஒரு சில சாட்சிகள் இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுட்டேன்னு சொல்லுவாங்க. பெற்றுட்டீங்க நல்லது, ஆனா ஏன் இழந்தேன்னு பார்க்கணும்ல. நான் ஏன் அதை இழந்து போனேன்? அப்போ இழந்ததுக்கு நோக்கம் என்ன? ஏதோ ஒரு இடத்துல சரியில்லை, நான் சரியான கண்டினியூட்டி இல்லை, சரியான தொடர்பு என்கிட்ட ஆண்டவர்கிட்ட இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, துதி இல்லை, நன்றி இல்லை, ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள்ல ஜப கொடுக்கல, பங்கெடுக்கல, இப்படி தேவனுடைய காரியத்துல நான் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆவி நிரப்புதல் கிடைக்காது, ஆவி நடத்தப்படுதல் எனக்கு இருக்காது. ஆமென். அதனால தடைகள் தான் வருமே தவிர முன்னேற முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிரசன்னத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பிரசன்னத்தை கேட்கணும் ஜெபத்துல. உங்க பிரசன்னத்தை தாங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை நிரம்பி எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம தேவன்கிட்ட கேட்டு பெறணும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பார். எல்லாவற்றிலும் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். ஆமென். கண்டினியூட்டி தொடர்ந்து நீங்க தான் வச்சுக்கணும். நீங்க தான் தேவனோடு தொடர்பையும் சபையோட தொடர்பையும் ஏற்படுத்திட்டே இருக்கணும். ஜெபத்துல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கணும். தேவ ஆவியானோட தொடர்பை ஏற்படுத்திட்டே இருக்கணும். இதை எப்பொழுதுமே நடத்துறதுனால மட்டுமே நிரப்பப்பட முடியாது. ஆமென். இது சாத்தியம் கிடையாது. அந்த நாள்ல முடிஞ்சிடும் அதோட. ஆனா அதை நீங்க கண்டினியூ பண்ணணும்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு தொடர்பு இருந்தே ஆகணும். அந்த தொடர்பு இல்லைன்னா அந்த ஆவி நிறைவு இருக்காது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். டெய்லி இந்த ரொட்டைன் லைஃப்ல அதை கொண்டு வந்தாகணும். ஆமென். இந்த ரொட்டைன் லைஃப்ல நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியை கொண்டு வரணும். அல்லேலூயா. அதற்கு தான் இத்தனை வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனோடு கூட அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி தேவை. அல்லேலூயா. தொடர்ச்சியாக ஆவியானவரோடு தேவ ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களோடு நீங்கள் தொடர்பிலேயே இருக்கணும். உங்களை கூப்பிடணும்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஜப காரியத்துல அது உங்களுக்கு தான், நீங்க தான் வளர்றதுக்கு தான் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். நீங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று வளரணும் தான் ட்ரெயின் பண்றாங்களே தவிர அவங்களுடைய பிரயோஜனத்துக்கு கிடையாது. சபையோ ஊழியக்காரரோ அவங்களுடைய பிரயோஜனத்துக்கு நடத்தினா அது அடியோடு போயிடும். ஆமென். கொஞ்ச நாள் வரும், அதுக்கப்புறம் எல்லாம் புஷ்னு போயிடும். உங்களை ட்ரெயின் பண்ற நோக்கம் என்னன்னா நீங்கள் தேவனோடு கனெக்ட் ஆயிட்டா ஊழியக்காரனுக்கு வேலை மிச்சம். ஊழியக்காரன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவா. அந்த ஆத்மா ஆதாயம் பண்ண போயிடுவாரு. ஆமென். இருக்கிற விசுவாசியை தரம் பண்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். தரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு டிராவல் ஆயிடலாம். ஆமென். இருக்கிறதே ஊழியக்காரன் பேசும், இருக்கிறவங்கள ட்ரெயின் பண்ண முடியல பாஸ்டர்ஸ் போராடுறாங்க. இருக்கிறவங்கள இத்தனை வருஷம் வந்தாலும் ஜெபம் பண்ண தெரியலன்றாங்க, பாட்டு பாட தெரியலன்றாங்க, சண்டை போட மட்டும் கரெக்டா வந்துடுறாங்க. எப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பாட்டு பாடினா கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்குது. ஒரு ஜெபம் பண்ணா கூச்சமா இருக்குது, வெக்கமா இருக்குது. ஆனா எதனா என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்படி பாஸ்டர் அவங்க பண்ணலாம், இதுக்கு மட்டும் ஏன் கூச்சம் வெக்கம்? இதுக்கு தான் நீ கூச்சம் பண்ண சபைக்குள்ள பேசுறதுக்கு. வாயை திறக்க நீ திறக்க கூட சர்ச்சுக்குள்ள எதுக்கு நீ? ஆனா இதுக்கு எதுக்கு திறக்கூட அதுக்கெல்லாம் திறக்கிறது. ஒரு ஜபத்துக்கு வாய் திறக்காது, ஒரு சோத்திரத்துக்கு வாய் திறக்காது, ஒரு நன்றிக்கு வாய் திறக்காது. ஒரு பாட்டு பண்ணா அப்பதான் கூச்சம் வெக்கம் அப்படி இங்கிருந்து ஆனா அப்படியே. எதுக்கு வெக்க பண்ண கூச்சம் பண்ணுமோ அது அதுக்கு படுங்க. தேவ சமூகத்துல வந்து தேவனை ஆராதிப்பதுல, தேவனை துதிப்பதுல, தேவனை ஸ்தோத்தரிப்பதுல, ஒரு விசேஷித்த பாடல் நன்றி பாடல் பாடுவதுல அதுல என்ன வெக்கம்? ஆமென். கையை தூக்கி ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பாடணும், துதிக்கணும், வெக்கம் வருது உனக்கு. ஆமென். தேவன் தெளிவாய் சொன்னார், என்னை மகிமைப்படுத்துறேன், நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் கனஈன பண்ணப்படுவார்கள். நீங்கள் இங்க யாரையும் கனம் பண்ணல. நான் அதெல்லாம் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அதை பத்தி ஒரு டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன்னா இங்க எல்லாமே அபவுட் ஆஃப் காட். இது எல்லாமே கர்த்தருக்குரியது. இதுல என்ன குறையோ அங்கே நீங்க பார்த்துக்க போறீங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. இங்க எது நீங்க செய்யல அது அவருக்குரியது. இங்க எங்க நாமத்தை சொல்லி எங்களுக்கு ஆராதனை பண்ணுங்க, எங்களுக்கு கை தூக்குங்க, எங்களை உயர்த்துங்கன்னு சொல்லல.
இதெல்லாம் டிபெண்டிங் ஃப்ரம் காட் தான். எல்லாம் இயேசுவுக்குரியது. அப்போ இயேசுவுக்கு நான் செய்யலைன்னா அப்புறம் அவர்கிட்ட தான் நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கணும். ஆமென். அது அவர் பார்த்துக்க போறார். அப்ப தேவனோடு ஒரு தொடர்ச்சியை உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. தினந்தோறும் பழக்க வழக்கத்தை கத்துக்கங்க. ஆமென். அவங்கள மாரி இருக்கணும் இல்ல, உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்க. இன்னைக்கு அவங்கள மாரி வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கத்தர் கொடுத்திருப்பார். ஆமென். அந்த ஐடென்டிஃபை என்னன்னு பார்க்கணும் முதல்ல. அநேகத்தை பார்த்து கட்சிக்குள்ள வச்சுக்கோங்க, ஆனா அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால. எனக்கு ஒரு தனித்துவம் இருக்குன்னா அதை கத்தர் எனக்கு கொடுத்தது. உங்களுக்கு ஒரு தனித்துவம் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி நான் யாருன்னு பார்க்கணும். அதுக்கு தான் தேவனோடு கண்டினியூட்டி வேணும். அப்பதான் அவர் சொல்லுவார் நீ யாருன்னு. அப்படி இல்லைன்னா பார்க்குறவங்க போற எல்லாம் தெரியும். இவங்களை போல ஜெபத்துல மாறிடலாம், இவங்களை போல வேதத்துல மாறிடலாம், இவங்களை பேர் ஊழியம் மாறலாம். இல்ல உனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறார் இல்லையா? we have to special. அப்ப அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதை கண்டுபிடிக்காம ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு நேரத்துல ஒரு பேக் டிராப் வரும், ஒரு நேரத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வரும். அப்ப என்ன நடக்குதுன்னு புரியாது. அப்ப நான் ஆரம்பத்துல இருந்து கண்டினியூட்டி கொண்டு வந்துட்டேன்னா நான் எது பக்கம் போறேன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஆமென். அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். ஜெபத்துல, ஊழியத்துல, கத்தரை துதிக்கிறதுல, ஸ்தோத்திரம் பண்ணதுல, சபைக்கு வருவதுல. ஆமென். சபைக்கு வருவதிலே இன்னைக்கு தொடர்ச்சி அநேகத்து கிடையாது. ஒரு வாரம் இல்ல 2 வாரம் இல்ல ஒரு வாரம் இந்த மாசம் விட்டா அடுத்த மாசம். இதுக்கே உங்களுக்கு தொடர்ச்சி இல்லைன்னா ஆண்டவருக்கு தொடர்ச்சி இருக்கும் இல்லையா? வாரத்துல 2 மணி நேரம் அன்று சமூகத்துல வந்து உட்கார்றோம். அதுல ஒரு தொடர்ச்சி எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு தேவனோட தொடர்ச்சி இருக்குன்னு யாரும் நம்ப முடியாது. ஆமென். ஒரு சில ஆட்கள்லாம் பார்ப்போம், நாங்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணிக்கிறோங்க, சபைக்கெல்லாம் போக மாட்டோம். அந்த ஆள் பரலோகத்துக்கும் போவாது கண்டிப்பா. இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறோம். பேசி பேசி பார்ப்போம். இல்ல நான் எப்பனா ஒருத்தர் எங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வந்துடுவேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன். ஆமென். சர்ச் தட் இஸ் என்னது? அது ஒரு உன்னை உருவாக்குற இடம், அவ்வளவுதான். இது பரலோகத்தைக்கு உன்னை காட்டுற இடம். இங்க தான்பா பரலோகம் இருக்குது, இப்படி எல்லாம் ஆயத்த மாட்டா நீ போயிடலான்னு சொல்ற இடமே தவிர உன்னை கையை கூட்டிட்டு பூச்சிட்டு போய் விட முடியாது. ஆமென். இது ஒரு ஒர்க் பிளேஸ். இங்க எப்படி ஒரு வேலையில நம்முடைய தனித்துவத்தை காட்டி மேல வரமோ அதே போல இங்க எனக்கும் தேவனுக்கு இருக்க உறவுகளை நான் மேல அதுல பலப்படுத்தி எவனை கவுத்துட்டு வரலான்னு பார்க்க கூடாது. யாருன்னா போட்டு குத்துட்டா நம்மள கிட்ட சேர்த்துப்பாங்களோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவரோடு கூட இருக்க அந்த உறவுல நான் மேல வந்தா மட்டும்தான். அதாவது யார் நினைச்சாலும் நம்ம உயர்வை தடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் என்னைய வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் அப்படி என்ன கிடையாது. ஒரு சப்போஸ் நான் ஒருத்தரை டாமினேட் பண்றேன், அவங்கள மேல வரக்கூடாது நினைக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் ஆண்டு நினைச்சு நடக்குமா சொல்லுங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நடக்கிறதா நடக்கும், யார் நடக்கிறது நடக்காது. அது எந்த பரிசுத்தவானா இருந்தாலும் சரிதான். கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். அந்த திட்டத்துக்கு நான் சரியா நான் ஹானர் பண்ணிட்டேன், கீழ்ப்படிஞ்சிட்டேன், என்னை கொண்டு போறத போய்கிட்டே இருப்பார். நான் அவரோடு சரி இல்லைன்னா தான் இதெல்லாம் சரியில்லாம போகும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனோடு கூட சரியான தொடர்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அவருக்கு பிரியமில்லாதிருக்கும் போது, ஆமென், அவருக்கு பிரியமில்லாததை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அவர் துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்கன்னு வேதம் சொல்லுது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சினத்துல சிம்சோனுடைய சவுலுடைய வாழ்க்கையிலும் தனக்கு தேவைப்பட்ட பொழுதெல்லாம் தேவனை தேடி ஜெபித்த மனிதர்கள் அவர்களுக்கு எதிராய் வர பிரசங்கத்துக்கு அவங்க என்ன பண்ணல, செவி கொடுக்கல. ஆமென். நமக்கு தேவையான பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு போறதுக்கு பிரசங்கம் கிடையாது. எந்த பிரசங்கமானாலும் நீங்க எடுத்துக்கொள்றதுல பக்குவம் இருக்குது. ஆமென். அந்த பக்குவம் முதல்ல விசுவாசிக்கு வரணும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் என்னோடு இடைப்படுவார் என்ற பக்குவம் விசுவாசிக்கு வந்துருச்சுன்னா மாம்சம் ஜெயிச்சிடலாம். ஆமென். இந்த மாம்சம் ரொம்ப போராடும், நம்மளை கார்னர் பண்ற மாதிரி தான் வார்த்தை வரும். ஆஸ் அ பிலீவரா இருக்கும்போது நான் அந்த அனுபவத்துக்குள்ள போய் தான் மேல வந்திருக்கிறேன். அப்ப எந்த பிரசங்கமா இருந்தாலும் எனக்குன்ற அந்த அனுபவத்துக்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னா என் மாம்சத்தினால ஜெயிக்க முடியும். ஆமென். ஆனா அதுதான் போராட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சிம்சோனுக்கு நல்ல ஆவியின் பலன் இருந்தது, ஆனா ஆவியானவர் போனதை அவனால கண்டுபிடிக்க முடியல.
ஆமென். சவுல் நல்ல பலவானா இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை விட்டு இல்லாத போனதை அவனால கண்டுபிடிக்க முடியல. எப்ப கண்டுபிடிச்சான்? எல்லாம் முடிஞ்சு கடைசியில போய் சாக போற நேரத்துல போய் நிக்கிறான். சாமுவேல் என்கிட்ட பேச மாட்டியா, என்கிட்ட பேச மாட்டியா, தொங்கலை பிடிச்சி இழுக்கிறான். அவன் விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டான். சாமுவேலும் பேசல, சொப்பனத்திலையும் வரல, தரிசனத்திலையும் வரல. ஆமென். எதிலுமே பதில் வரல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இன்னைக்கு அந்த நம்ம கேட்கிற பிரசங்கத்துக்கு ஒரு ஹைலைட் போட்டு வச்சிடும். இதெல்லாம் எனக்கு, இதெல்லாம் எனக்கு இல்ல. அப்படிப்பட்ட அனுபவம் உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராய் வரும்பொழுது, ஆமென், நமக்குன்னு எடுத்துக்கிட்டோம் இல்ல எனக்குன்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா கர்த்தர் என்னோட கூட என்ன பேசணும்னு தெரியப்படுத்துவார். ஆமென். இல்ல அவர் என் மேல காண்டல சொல்றாரு, என் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்றாரு, என்னை பார்த்தா அவருக்கு பிடிக்கல அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ மாம்சத்துல இருக்குன்னு அர்த்தம். என்ன? அதுதான் இந்த பிசிக்கல் பாடியோடைய ஜெனரல் ஒப்பீனியன். அல்லேலூயா. ஜெனரல் ஒப்பீனியன். இதெல்லாம் இயேசு கூட இருந்த பாதி பேர் போனது நோக்கம் என்ன? என்னங்க இப்படி உபதேசம் இருக்கு, இதெல்லாம் யாருங்க கடைபிடிப்பா, இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்குதுங்க. அதனால இயேசு கேட்டா நீங்களா போங்க, சித்தமா இருக்கிறீங்களா? ஆமென். போறதுனால என் ஆத்மாக்கு தான் நஷ்டம். கடவுளுக்கு நஷ்டம், சபைக்கு நஷ்டம், பாஸ்டருக்கு கஷ்டம், நஷ்டம் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. வேதனைப்படுவோம், துக்கப்படுவோம், கண்ணீர் வெடிப்புமே தவிர. ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, எந்த வசனமா இருந்தாலும் நாங்க செக்ஷன் மீட்டிங் நிறைய பேர் உட்காருவோம். அவங்க பேசுறதெல்லாம் எங்களை தான் கார்னர் பண்ணுவாங்க, தெரியும் நல்லா தான். அப்ப நான் எதுலயும் மாற வேண்டியிருக்குதுன்னு நினைச்சுப்பேன். உங்களுக்கு எப்படி 4 வாரம் பிரசங்கம், அதுக்கு அதே மாதிரி எங்களுக்கு 4 வாரம் பிரசங்கம் இருக்குது. செக்ஷன் மீட்டிங் இருக்குது, ஃபாஸ்டிங் பேர் இருக்குது, செகண்ட் சாட்டர்டே இருக்குது, ஃபோர்த்து தேர்ஸ்டே இருக்குது. 4 பிரசங்கமும் எங்களுக்கு தான். நீங்க என்ன சரி பண்ணணும், எந்த விசுவாச கார்னர் பண்றீங்களா, இப்படி பேசுங்க, அப்படி எங்களை தான் அவங்க மோட்டிவேட் பண்ணி எதில் மாற்றணும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இல்லைங்க எங்களை தான் குத்துறாங்கன்னா வெளியே வந்தால் என்னால் வளர முடியாது. அப்போ எதெல்லாம் சரியில்லை அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து வரதான் எங்கள் வேலை. அதான் நான் செய்கிறேன், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அதே போல பாருங்க, எந்த பிரசங்கமாக இருந்தாலும் இங்கே வந்து யார் பிரசங்கம் பண்ணாலும் அதை எனக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இல்லைங்க போன வாரம் பண்ணது தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க பாடு. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப பாருங்க, எல்லாவற்றும் தன் மாம்சத்தை நம்பி முன்னேற போனது 2 பேருடைய வாழ்க்கையும் அழிவுல தான் போய் முடிஞ்சது. ஆமென். ஆவியானவர் போனது தெரியாம ஜெயிக்க முன்னாடி போனான், அவன் மாவாட்ட போயிட்டான். கடவுள் விலகுது தெரியாம முன்னாடி போனான், அவன் ஈட்டில தானே குத்திக்கிட்டு விழுந்து செத்தான். ஆமென். இப்படி தேவனை விட்டு பின்மாற்றமாய் விலகி போய் தேவனை தூஷித்து செய்த ஒவ்வொருடைய மரணமும் வேதனைக்குரியதா இருந்தது. ஆமென். அப்ப இங்கிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களை உருவாக்கத்தானே தவிர உங்களை கஷ்டப்படுத்தி அப்படியே தள்ளிவிடுறது கிடையாது. ஆமென். செய்த தவறை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 9:22 வாசிங்க. ஜோமனோ வாஸ்ட். வாசிங்க. என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு சுய கட்டுப்பாடோடு வாழ கற்றுக்கொள்ளணும். ஒரு வாரத்துல அநேக தடவை இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் சரியா இருக்கணும், நான் சரியா இருக்கணும், நான் சரியா இருக்கணும், நான் சரியா இருக்கணும். ஆமென். அப்போ சுய கட்டுப்பாடு, என் சரீரத்தை நான் கட்டுப்பாடுக்குள்ள வைத்துக் கொண்டால் மட்டும்தான் என்னாலே சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை நான் என்ன பண்ணணும்? நாம ஒரு கட்டத்தில் ஆகாதவனாய் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சரீரத்தில் நிறைய காரியத்தை செய்கிறேன்னு அர்த்தம். ஆமென். என்ன, நம்ம சரீரத்தை நம்ம ஆவியோட கண்ட்ரோல் கொண்டு வரலனா இந்த சுயம் தன் கட்டுப்பாட்டுக்கு வரும். சுயம் தான் வேண்டதெல்லாம் வெளியே செய்யும். ஆவியானவருக்குள்ள கட்டுப்பாடு வந்துட்டா எல்லாவற்றுக்கும் சைலண்ட் தான். ஆமென். சைலண்டா போகும்போது கிரியை பார்க்க முடியும். அல்லேலூயா. சைலண்டா எப்போ போறோமோ அப்ப கிரியை நடக்கும். அநேக கிரியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்ப நாம அடங்கி போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் கிரியை செய்வார். எப்ப ஆவியானவர் கிரியைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அல்லேலூயா, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த மாம்சம் ஏதாவது பண்ணணும், கிரிமினலா யோசிக்க, ஏதாவது செய்யணும், இல்ல ஏதோ படபடன்னு ஏதாவது பண்ணிட்டு வந்துடணும்னு தோணும். ரொம்ப ஆபத்து. ஒரு பிரச்சனை வந்து சரி கண்டிப்பா தன் வேலையை செய்யும். உடனே இல்ல ஏதோ பண்ணணுங்க, இல்ல அப்படியே சைலண்டா உட்காந்து, இல்ல சைலண்ட் ஆயிரு. ஆமென். அப்படி அடக்கிட்டோம்னா ஜெயிச்சிடலாம் மாம்சத்தை. அப்ப இந்த சரீரம் எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நம்ம கடமை. அடுத்தவனை கண்ட்ரோல் பண்றது ரெண்டாவது இருக்கட்டும், நம்மள நாம முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கிரிய பார்த்துட்டாலே கண்ட்ரோல் ஆயிடுவான். நம்ம என்ன தெரியுமா, நம்ம அவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். இல்ல, நம்ம கிரிய சரியா இருந்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். ஆமென். இதுதான் இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கு உண்டான வெளிப்பாடு. அதனாலதான் பவுல் சொல்றான், என் மாம்சத்தை நான் கட்டுப்படுத்த விரும்புறேன். ஆமென். அநேகருக்கு நான் போதிக்கிறேன், ஆனா நான் தப்பு பண்ணிடக்கூடாது, நான் தவறா மாட்டிக்க கூடாது, நான் ஏதாவது செஞ்சிடக்கூடாது என்பதை பவுல் ரொம்ப தீர்க்கமா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம நம்மள கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாம்சத்தை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல்ல வளர்ந்துடலாம். ஆனா அநேகரை தடுக்கிறது இந்த மாம்சம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு நாம தான் பிரச்சனை. மற்றவங்களால பிரச்சனை சொல்றேன் பாரு, கிடையவே கிடையாது. நமக்கு நாம தான் பிரச்சனை. நாம சரியா இருந்துட்டோம்னா, அதாவது நோண்டிக்கிட்டே இருந்தா கூட ஒரு கட்டத்தில் அமைதியாட்டா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆமென். நோண்டுறதுக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நோண்ட ஆரம்பிப்பான் இன்னும். அதான் ஆவிக்குரிய அனுபவம், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவம். நீங்க நியாயத்தை சொல்லி சொல்லி பார்ப்பீங்க, எடுபடாது. விட்டுருங்க பார்ப்போம். நியாயத்தை சொல்லி ஒன்றும் பொருள் போஜனம் கிடையாது. விட்டுருங்க, வெளியே வரும், கண்டிப்பா வெளியே வரும். ஒரு நாள் அது நடக்கும். ஆமென். எப்பவுமே ஆரம்பத்தில் அதை பண்ண, என்ன இப்படி பண்ணா இப்படி பேசுறாங்க, இல்ல ரியாக்ட் பண்ணும்போது பிரச்சனை வந்ததே தவிர சமாதானம் வரல. அந்த ரியாக்ட் பண்ணதை விட்டேன், ஓகே ரைட், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு தள்ளு அப்படின்னு விட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்ச பாருங்க. ஆனா உடனே வரணும் எதிர்பார்க்காதீங்க. அதான் சொன்ன, எதுவுமே அவர் கடத்திலிருந்து வரணும். நம்ம வந்து அவசரம் கொடுக்க எதனா பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். we have to hold, வெயிட் பண்ணுங்க. ஆமென். ஏன்னா நமக்கு நியாயாதிபதி இயேசுதான். நம்ம நியாயம் விசாரிக்கப்படும். ஆமென். அதான் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபத்து பக்கம் திரும்பிடுங்க, கண்டிப்பா கர்த்தர் நியாயம் செய்வார். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கை கூடி கர்த்தர் எல்லாவற்றையும் கால் நேரத்தை ஏற்படுத்தி தருவார். அந்த நேரத்துக்கு டைம் டு டைம் அடிக்கிறாள் நம்ம கிடையாது, அடிக்கவும் கூடாது. வெயிட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பார். ஆமென். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, எந்த நியாயமே விசாரிக்கப்படும். ஆமென். இவங்க சொல்றது அவங்க சொல்றதை வச்சு இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அது ஆபத்தான காரியம். ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம். ஒருவேளை சமாதானப்படுத்தி அனுப்பலாம், ஆனா நீ தான் தப்பு செஞ்ச அப்படின்னு மூன்றாம் நபர் சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் ராங். நடந்த ரெண்டு பேருக்கும் என்னன்னு தெரியும், இவங்களை இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் a problem. ஆமென். இல்ல நீ ராங் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஓகே ரைட், பாத்தீங்களா ரைட், ஓகே விட்டுருங்க, அவ்வளவுதான், எனஃப். ஹோல்ட் பண்ணுங்க, கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஒரு நேரம் வரும், அவர் நேரம் வந்துருச்சுன்னா ராஜா கூட இப்படிதான் நிக்கணும். புரியுதுங்களா? அவர் நேரம் வந்துருச்சுன்னா தானியேலை ராஜா தேடி வந்தான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, யாரா தேவன் தப்பு வித்தாரா, ராஜா நீர் வாழ்க. ஆமென். அப்போ we have to wait some time. டைம் கொடுங்க. ஆமென். குழந்தை பிறகு 10 மாசம் ஆகணும். 6-7 மாசத்துல பிறந்தா குறை பிரசவம். அதை பாதுகாக்கிறதுக்கு போராட்டம் அதிகம். தூசியில இருந்து சின்ன ஈ கூட தொடக்கூடாது, விசிறினே இருக்கணும். ஆனா 10 மாசம் ஆச்சுன்னா நம்ம தான் ஈச்சி பூச்சி நீத்தி வச்சுக்கிறோம். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே டைம். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்துக்கும் காலம் உண்டு. விதைக்க காலம் உண்டு, அறுக்க காலம் உண்டு, அழ காலம் உண்டு, புலம்ப காலம் உண்டு, சிரிக்க காலம் உண்டு. எல்லா காலத்தையும் விசுவாசி பார்க்கணும்.
சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நோ நோ நோ. ஆமென். அழணும், ஒரு நாள் அழ நேரம் வரும். ஆனா அழ கேட்க யாரும் இருக்காது, நீ அழுவதை பார்க்க யாரும் இருக்காது. ஆனா அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமென். எல்லாத்துக்கும் அவர் தான் தெரியுமே, யார் கண்ணை மறைக்க முடியும்? அல்லேலூயா. மனுஷ கண்ணு தான் மறையும், ஆண்டவர் கண்ணு மறையாத. யூ ஹேவ் டு நோட்டட்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருது. ஆமென். எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அல்லேலூயா. மூன்றாம் நபர் சொல்றதை வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க எதையுமே, அதுதான் ஆபத்து. மூன்றாம் நபருக்கு என்ன நடந்ததுனே தெரியாம ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதான் இருக்கிறதுல பெரிய விஷயம். நடந்தது 2 பேருக்குள்ள, அந்த 2 பேர் சமாதானம் ஆகணும். ஆனா மூன்றாம் நபர் என்னன்னே தெரியாம வந்து, ஒரு காமெடி சொன்னாரு பாஸ்டர், இவன் வீட்டு பிள்ளைக்கு அவன் வீட்டு பிள்ளை சேர்த்து அவங்க அப்பா பேரை சேர்த்து வச்சுட்டு போன மாதிரி இப்படிப்பட்ட கூத்து நடந்தாரு கடைசியில. அதான் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பேசி முடிவு எடுத்துக்கங்க, தட் இஸ் குட். மூன்றாம் நபர்கிட்ட போய் அதை வழக்காடி இதை தீர்ப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை தேர்ந்ததுக்கு கர்த்தர் வேதனைப்பட்ட காரியம் இதுதான். நான் நியாயம் விசாரிக்க இருக்கும் பொழுது நீயே இன்னொரு ஆளை தேர்ன. விசுவாச பிள்ளைகள் அதிகமாய் வழக்குகளுக்கும் காவல்துறைகளுக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கும் வெயிட் பண்ணாதீங்க, தட் இஸ் ராங். விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இரு, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். தேவையில்லாத வழக்குகளுக்கு போய் மல்லு கட்டி நிக்காதீங்க. நியாயம் தீர்க்கவர் ஆண்டவர், கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஆவியானவர் கூட இருக்கணும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் நடக்கும். நீ சும்மா ஏனோ தானே எவனும் சத்தா வந்துட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது, கடைசியில நீ தான் டார்கெட் ஆகி வெளியே போவ. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இதுக்கு தான் இந்த பெண்டெகோஸ்தே அனுபவம். நான் என் வாழ்க்கையை கட்டமைப்பதற்கும் உருவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் மேல வருவதற்கும் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதனாலதான் தெளிவா சொன்னார், அவர் எல்லாவற்றையும் குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து தான் உணர்த்துவார். செய்யாதப்பான்னு சொல்ற ஒரு நேரம் இருக்குது, ஏன் செய்யறேன்னு சொல்ற ஒரு நேரம் இருக்குது. ஆமென். சாதாரணமா வந்த பொறுமையா ஒரு விசுவாசியை செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்ற நேரம் வரும். நீ ஆவிக்கு நேரத்துல வளர்ந்துட்ட, ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டு ஏன் செய்றீங்க அப்படின்னு கேட்கிற நேரம் வரும். இதை ஏத்துக்கிட்ட விசுவாசி இதை ஏத்துக்கணும், அதுதான் ஆவியில அனுபவம். இது ஆரம்பத்துல ஏத்துக்கலன்னா இந்த தட்டி ஏத்துக்காது. ஆரம்பத்துல இப்படிதான் தட்டி கொடுப்பார். ஒரு கட்டம் வரும்பொழுது இப்ப பாருங்க, எல்லாமே we have to time. ஆமென். காலம் நேரம் வரும், நாளும் நேரமும் சேர்ந்து வரும். சந்தர்ப்பத்தை கர்த்தர் அமைத்து கொடுப்பார். காத்திருந்தால் பலன் வரும். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர பறப்பார்கள். காத்து இல்லாம இருந்தா கீழே தான் விழணும். காத்துக்கிட்டே இருப்போம், ஒரு நேரம் வரும் பறக்க வைப்பார் ஆண்டவர். நீ எல்லா நேரத்திலும் பறக்க ஆரம்பிச்சுனா முடியாது, ஒரு நேரம் வரும் பறக்கிறதுக்கு கர்த்தர் தூக்குவார், அப்ப பறக்கணும். ஆமென். நம்ம அவசரத்துல ஏதோ பண்ணி பண்ணி நம்ம மாட்டிக்க கூடாது. அப்போ அந்த ஆவியை அவித்து போட்டு இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா பறக்க முடியாது. இந்த மாம்சத்தை ஹோல்ட் பண்ணு, அடக்கு. இந்த மாம்சம் கிரிமினலா யோசிக்கும், ஆவி கிரிமினலா யோசிக்காது. ஆவி இந்த ஸ்பிரிச்சுவல்ல வளர மட்டும் தான் யோசிக்கும். ஆமென். கர்த்தர் தான் நமக்கு கத்து கொடுக்கிறார். அப்ப இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் என்ன? என் பயத்தை மாற்றுகிற அனுபவம், தேவனுடைய ஆவியிலே வளர்கிற அனுபவம், என் மாம்சத்தை அடக்குகிற அனுபவம் தான் அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம். ஆமென். அப்ப இதுல வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா?